ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். புதுக்கோட்டை வீரமாகாளியம்மன் பூமிக்குள்ளிருந்து வெளிப்பட்டு பூலோகத்தை காத்து வரும் காளியாக விளங்குபவள். புதுக்கோட்டை அறந்தாங்கியில் அமர்ந்து அருள் பாலிக்கும் வீரமாகாளி சிறு சுயம்புக்கல்லாய் வழிபாட்டில் இருந்த அம்மனுக்கு சிலை செய்ய முயன்ற போதெல்லாம் தடங்கல் வர அம்மன் பூமியிலிருந்து தானே வெளிப்பட்டு பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகிறார். 4 கரங்களுடன் அம்பாளுக்கு சிலை செய்ய பக்தர்கள் நினைத்த போது பூமியிலிருந்து 8 கரங்களுடன் வெளிப்பட்டு அருள் பாலிக்கிறாள் அறந்தாங்கி வீரமாகாளியம்மன். காளிக்கே உரிய உக்கிர தோற்றமின்றி சாந்த சொரூபியாய் வீரமாகாளி வீற்றிருப்பது பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்துவதாக உள்ளது. வடக்கு நோக்கிய காளி அபூர்வமான ஒன்று. அதிலும் வீரமாகாளி அதி அபூர்வமாக விளங்குகிறாள். அம்மனுக்கு உகந்த ஆடி மாதத்தில் தினமொரு அம்மன் கோயில் சிறப்பை வழங்கி வரும் இந்நிகழ்ச்சியில் இன்று புதுக்கோட்டை அறந்தாங்கியில் அமர்ந்து அருள் பாலிக்கும் வீரமாகாளியம்மன் கோயில் குறித்த சிறப்புகளை காண்போம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹர பார்வதி பதங்கே ஹர மகாதேவம். நித்யானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் விஸ்வாதீதம் கனகதேஷம் தத்துவமஸ்யாதி லட்சியம். கூட சனியும் சேர்ந்துட்டாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா காலில் நீராக வடிஞ்சுன்னு இருக்கும். இது கதையாக நான் சொல்லலை. ஏன்னு கேட்டால் எங்கள் கோயிலில் அனுபவம். ஏன்னா எங்கள் கோயிலில் ஒருத்தர் வந்தார். கால் பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்திலே யாரும் நிற்க முடியாது. கணுக்கால்லேருந்து முழங்கால் வரைக்கும் அப்படியே தண்ணியாக ஊற்றிக்கிட்டே இருந்தது. என்னையா அப்படின்னா ஐயா அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஜாதகத்தை பார்த்தா ராகுதிசை இருந்தது. ஐயா ஒருத்தர் சொன்னாங்க, அந்த ராகுதிசைக்கு இந்த கோயிலுக்கு போங்க, ராகுதிசையில் நல்ல அவருக்கு அனுபவம் அவர் சொல்லி விட்டுருந்தார். அப்புறம் ஐயா இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார்.
ஒரு 48 நாளைக்கு தினசரி அம்பாவை வந்து கும்பிடுங்க. மிளகும் உப்பு, ஏன்னா இங்கே அர்ஜாமத்துக்கு எப்பவுமே நைட்டு வந்தால் அர்ஜாமத்துக்கு சம்பா சாதங்க பிரசாதம், அதுக்கனால வந்து மிளகு வாங்கி கொடுக்க சொன்னோம். வெல்லம் வாங்கி கொடுங்க. இங்கே அம்பாளுக்கு குலானம்னா ரொம்ப பிடிக்கும். சக்கரை பொங்கல் தான் அம்பாளுக்கு இங்கே ரொம்ப பிரீதி. அந்த சக்கரை பொங்கல் ஒரு மூட்டை வெல்லம் வாங்கி கொடுங்க ஐயா. மிளகு ஒரு 1/2 கிலோ வாங்கி கொடுங்க. நீங்கள் தினசரி 48 நாளைக்கு நீங்கள் இங்கே தங்கி இருந்து டெய்லி அம்பாவை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கணும். ஐயா நான் அதுக்கு தாயா வந்திருக்கேன், இந்த காலோட நீர் யாருமே பக்கத்திலே உட்கார மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அதே போல் 48 நாள் இருந்து கும்பிட்டார். கடைசி நாள் சொல்லவே முடியல, அவ்வளோ ஒரு இதாக அவருக்கு 25 நாளோட போல் அவருக்கு அப்படியே ஒரு தோல்லாம் வளர ஆரம்பிச்சிட்டு மேலே. அப்புறம் பார்த்தீங்கன்னா 40 நாள் முடிகிறதுக்குள்ளே அவருக்கு பெரிய சந்தோஷம், அந்த காலில் நீர் வடியவே இல்லை. இன்றைக்கி தினசரி வராரு கோவிலுக்கு. அடுத்து வந்து இங்கே வந்து வயிற்று வலி குன்னையாதி இருந்தாலும் இந்த அம்பாள்கிட்ட ரொம்ப தீரும். அதனால தான் இங்கே மாவிளக்கு ரொம்ப ஃபேமஸ். இந்த ஆடுவெள்ளி பார்த்தீங்கன்னா எல்லோரும் மாவிளக்கு தான் இங்கே போடுவாங்க. ஏன்னு கேட்டால் ஆடுவெள்ளி தான் இங்கே அம்பாளுக்கு 30 நாளும் இங்கே அம்பாளுக்கு உற்சவம். முதல் செவ்வாய் ஆணி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை இங்கே பூச்சொரி விழா நடக்கும். அந்த பூச்சொலை பார்த்தீங்கன்னா அம்பாள் இந்த அர்த்தமண்டபம் மகாமண்டபமே தெரியாது, அவ்வளோ பூ இருக்கும் சுவாமி மேலே. அப்படியே பூச்சொரிதல்னு பேர், அவ்வளோ பூ இருக்கும் அம்பாள் மேலே. அது முடிஞ்சு ஆடி முதல் செவ்வாய் காப்பு கட்டி தொடர்ந்து 29 நாள் உற்சவம் அவ்வளோ அருமையாக நடக்கும். இந்த ஆடி மாதம் பூரா வருஷம் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை பூரா பார்த்தீங்கன்னா இங்கே மாவிளக்கு போகிறது தான் அங்கே விசேஷம். ஏன்னு கேட்டால் இந்த வயிற்று வலி குடல் சம்மந்தப்பட்ட எந்த வியாதியாக இருந்தாலும் இந்த வீரமாளிக்கு வந்து வேண்டிட்டு மாவிளக்கு போட்டிங்கன்னா குடல் வியாதி இருக்காது நமக்கு. அதோட இன்னொரு உதாரணம், நீங்கள் ஒன்றுமே வேண்டாம், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி 48 நாளைக்கு தினசரி வந்து அம்பாவை வந்து கும்பிட்டிங்கனாலே போகும். அப்படி நீங்கள் பூ வாங்கி கொடுக்க வேண்டாம், குங்குமம் வாங்கி கொடுக்க வேண்டாம், விளக்கு போட வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். காலையில் வாங்க, குளிங்க, வீரமாளியை வந்து கும்பிடுங்க, அவ்வளோ ஒரு சுற்றிட்டு போங்க. சுற்றிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, தொழில் பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்களுக்கு மனசில் என்ன பிரச்சனை இருக்கோ அது பிரார்த்தனை பண்ணிங்கன்னா 40 நாள் தினசரி வந்து கும்பிட்டிங்கன்னா நிச்சயமாக நடக்கும். இது இந்த கோயிலோட அனுபவம். அறந்தாங்கில் உள்ள வணிகர்களில் முக்கால்வாசி பேர்ட்ட இது கேட்டிங்கன்னா அந்த உண்மையை சொல்லுவாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சது. பொதுவாக 5 வெள்ளிக்கிழமை நீங்கள் விரதம் இருக்கும். அந்த வெள்ளிக்கிழமை வந்து வீரமாளியை வந்து தீபத்தை போட்டு உள்ளே வந்து சுவாமியை நீங்கள் கும்பிடுங்க. உங்களோட பிரியம் அர்ச்சனை பண்ணுறதெல்லாம் நீங்கள் கும்பிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன நினைக்கிறீங்களோ அது பூரா இந்த அம்பாள்கிட்ட கிடைச்சுன்னு இருக்கும். ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால் கும்பாபிஷேகம் போது அம்பாளை வந்து சிலையாடிக்கணும்னு அதுக்கு முன்னால் இருந்திருக்கா, சிலையாடிக்கணும்னு வச்சுன்னு இருந்திருக்காங்க. 4 சதுர்புஜ காளி தான் இங்கே உருவாக்கியிருக்காங்க. ஆனால் சதுர்புஜ காளியை உருவாக்கினா அந்த கையில் வந்து சூளம் வச்சுருக்கிற கையில் வந்து பின்னமாகி போச்சு. என்னடா அது கும்பாஷி தேதி வச்சாச்சு பின்னமாகி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அம்பாள் வந்து அந்த காலத்தில் கனவுல வருதான். ஏன்னா சுவாமி அந்த காலத்தில் நின்று பேசினா எல்லார்ட்டையும். ஏன்னா சுவாமி எப்படி நினைக்கிறோமோ நிச்சயம் நின்று பேசுவா. இந்த காலத்தில் நம்மக்கிட்ட சிரத்தே இல்லாதனால வரமாட்டேங்கிறான். அப்போ கனவுல வந்து சொன்னாலாம், நான் உருவம் இருக்கிறேன், என்ன ஏண்டா புது உருவம் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு, சரி அம்பாள் நீ எங்கேம்மா இருக்க, நான் எப்படிமா தெரிஞ்சுக்கிறது உங்களை, நீங்கள் எங்கே இருக்கீங்க, நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இங்கேருந்து ஒரு ஆட்டை விரட்டி விடு, அந்த ஆடு எங்கே போய் படுத்துக்குதோ அந்த இடத்துல நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி அதே மாதிரி ஆட்டை விரட்டிட்டு பின்னாலே போயிட்டே இருந்தாங்க. இந்த பக்கத்தில் 2 கிலோமீட்டரில் பொக்குடையார் ஐயனார்னு இருக்க. பொற்குடைய ஐயனார் பேர், பூர்ண புஷ்கலாம்ப சமேத பொற்குடைய ஐயனார்னு பேர் அவருக்கு. அந்த கோவிலுக்கு முன்னால் போய் படுத்துன்றது. கோவிலுக்கு முன்னால் போய் படுத்துனோன்னா அங்கே தோண்டி பார்த்தா அம்பாளுக்கு இதே மாதிரி கையில் பின்னமான இடத்துலையே அம்பாளுக்கும் இந்த எடுத்து தோண்டும் போது கையில் பின்னமாகி போச்சு. ஆஹா பின்னமா, என் உருவமே அப்படி தான் அப்படின்னாலும் அம்பாள். அப்படியே கொண்டு வந்து இந்த அம்பாளை இங்கே வச்சு பிரதிஷ்டை பண்ணி இது பண்ணது. ஏன்னா அந்த அம்பாள் எப்போ உருவானே யாருக்குமே தெரியாது. நான் இருக்கேன், என் ஏடா புது உறுப்புன்னு சொன்ன மாதிரி எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்து அம்பாளை வந்து அதே போல் திருப்பி கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. பிரதிஷ்டை பண்ணால் ஒரு காலத்தில் இந்த வீதியில் யாருமே நடக்க முடியாது. ரொம்ப ருக்ரமாக தான் இருந்தால். ருக்ரமாக இருந்தாலும் யாருமே, அதாவது பெண்கள் வந்து சுத்தமில்லாமல் இருந்தால் தெரு பக்கமே போக முடியாது, அவ்வளோ ருக்ரமாக இருந்தது. பிற்காலத்தில் இந்த மாதிரி ஜபங்கள் மந்திரங்கள் செய்யணும். வேறு இந்த காலத்தில் சுத்தமாக இருந்தாலும் எனக்கு ரோடாக போச்சு. அதுங்கிறதுக்காண்டி எங்களோட முன்னோர்கள் வந்து அம்பாளை வந்து எல்லாரையும் நீ கொஞ்சம் சௌரியம் பண்ணணுமா அப்படின்னு சாந்த சுருவியாக்கி உனக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம்னு சொல்லிட்டு, ஒரு காலத்தில் மாமிச சுவாமியாக இருந்தது தான், பிற்காலத்தில் அது அப்படியே மாற்றிண்டாச்சு. இப்போ பொங்கல் தான், சக்கரை பொங்கல் தான் அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் செவ்வாய்க்கிழமையில நீங்கள் திருசதை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அம்பாளுக்கு. லலிதா சாசனத்தை விட இங்கே அம்பாளுக்கு வந்து
திருசதை அவளுக்கு ரொம்ப பிரீதி. அந்த திருசதைக்கு சக்கரை பொங்கல்னால் நீங்கள் வந்து சாதாரணமாக கிடையாது, அக்காரவடசம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சமாக தான் போடுவோம் நாங்கள். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்பூனுக்கு மேலே யாரும் சாப்பிட முடியாது. அவ்வளோ வந்து அம்பாளோட பிரசாதம். அவள் சாப்பிட்டது நமக்கு அந்த திருசதை பண்ணி சாப்பிடும்போது நமக்கு அவ்வளோட அந்த சாப்பிட்டோம்னா நமக்கு இந்த வயிற்றில் உள்ள கோளாறு பூரா தீரும். அதனால் செவ்வாய்க்கிழமைக்கு திருசதை பண்ண சொல்கிறது. அதனால தான் மாவிளக்கு போட சொல்கிறது. எல்லாராலையும் திருசதை பண்ண முடியாது. அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? அதனால் நாங்கள் இந்த மாவிளக்கு போடுறது வெள்ளிக்கிழமையில் வந்து எல்லோரும் மாவிளக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நாங்கள் சொல்லலை, நடந்துட்டுருக்கு காலகாலமாக, தொன்று தொட்டு இது நடந்துட்டுருக்கு அம்பாளுக்கு. ராகு கால விசேஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா இன்றைக்கி தெரியும் அவ்வளவு கூட்டமாக இருக்கும். ஏன்னா ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு உகந்தவள். அதனால் மகாலட்சுமி சுரூபம்னு சொன்னது. பரணி பூராடம் நட்சத்திரம் உள்ளவங்க, கலத்திர தோஷம், அதாவது கலத்திர காரகம் நன்னா இல்லாமல் இருக்கிறது, அவங்கள வந்து அதனால தான் வெள்ளிக்கிழமை ராகு காலங்க விசேஷம். சுக்கரனோட ராகு சேர்ந்துருக்கிறவங்க வெள்ளிக்கிழமையில் வந்து கூப்பிட்டா சூரியனோட சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்கார், செவ்வாயோட சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்கார். அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள அன்னோன்னி பாவம் ஒற்றுமை இல்லாமல் இருப்பாங்க. கல்யாணம் பண்ணி ஆச்சு, ஆனால் ஒற்றுமை அவ்வளோ தூரம் இருக்காது, சேர்ந்துருக்கிறதே ரொம்ப அரிசாக இருக்கும். அப்படி உள்ளவங்க இந்த அம்பாளுங்க. அதனால் வெள்ளிக்கிழமை வந்து ராகு காலத்தில் செய்ய சொல்கிறது இங்கே. அதனால் வந்து அம்பாளை வந்து எவ்வளோக்குள்ள நீங்கள் ஆராதிக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள நமக்கு நன்மையெல்லாம் செஞ்சுன்னு இருக்கா. மேலும் வந்து நான் முன்னால் சொன்ன மாதிரி நமக்கு என்ன குறை இருந்தாலும் சரி 48 நாளைக்கு இந்த அம்பாளை தினசரி வந்து நீங்கள் கும்பிடணும். அப்படி முடியலைன்னா 5 வெள்ளிக்கிழமை வந்து அவசியம் அம்பாளை வந்து குளிச்சுட்டு, அம்பாளுக்கு தீபம் தான் நான் சொல்கிறது, தீபம் தான் நீங்கள் போடுங்கன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் உங்கள் பெரிய அம்பாளுக்கு நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம். உங்கள் காரியம் நிறைவேறினதுக்கப்புறம் நிறையா செய்யலாம். இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த லீக்கோடர்மான்னு சொல்லுவாங்க, அதாவது வெண்குஷ்டம்னு சொல்கிறது. அந்த வெண்குஷ்ட வியாதிங்க சரியாகும். உடம்புல வந்து இந்த வெள்ளப்படுறதே இருக்காது. அதே போல் அம்பாளுக்கு வந்து இந்த பெண்களுக்கு சொல்கிறோமே சில கர்ப்பப்பை பிரச்சனைகள், அதுவும் இந்த அம்பால சரியாக வந்துடும். அதனால தான் நான் சொன்னேன் மகாலட்சுமி சுரூபம் சொல்லி. சுக்கரனோட பலம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் கர்ப்பப்பை வியாதி வரும். கர்ப்பப்பை வியாதி வந்தால் அவங்களுக்கு தான் அதனால் கலத்திர சுகம் இல்லாத ஆண்களாக இருந்தால் சிறுநீரகத்தை பாதிக்கிறது, பெண்களாக கர்ப்பப்பை வியாதி சம்மந்தமாக வியாதிகள் வருது. அது இந்த கோலில் வேண்டிங்கன்னா சரியாக வந்துடும். அதனால தான் இந்த அம்பாலை கும்பிட்டா கல்யாணம் நடக்கும். சபாதோஷம் இருந்தாலும் சரி, சுக்கரனால் தோஷம். மனிதன் வந்து பயப்படுறது 3க்கு தான். ஒன்று ராகுதோஷம் பயப்படுவான் கல்யாணத்தில், ஐயா சர்ப்பதோஷம் இருக்குது, சர்ப்பதோஷம் இருக்குமா. அவங்களுக்கு இந்த கோவிலில் வந்து கல்யாணம் அவங்களுக்கு பொட்டு வாங்கி சாத்தினா அவங்களுக்கும் கற்பதோஷம் விலகும். அடுத்து இந்த செவ்வாதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். செவ்வாதோஷம் கண்டாலும் எல்லாரும் பயப்படுவோம். மனிதர் கண்டம் வந்துடுமோ, ஆண்களுக்கு அதுவும் செவ்வாய், பெண்களுக்கு இருந்தால் மாங்கல்ய பலம் கம்மியான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. அதனால தான் ஆரம்பத்தில் செவ்வாய்க்கிழமைக்கு திருசதை பண்ணால் இங்கே அம்பாளுக்கு ரொம்ப விஷயம். அது மாதிரி செவ்வாதோஷம் உள்ளவங்களும் இந்த அம்பாவை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டா அந்த செவ்வாதோஷம் கடுமை நிச்சயமாக இருக்காது. கணவனுக்கோ மனைவிக்கோ நிச்சயமாக நீண்ட ஆயுள் கிடைக்கும். அடுத்து வந்து அம்பாள் மகாலட்சுமி ஸ்வரூபம் சொன்னதுனால தான் களத்தில் சுக்கிரனால் ஏற்பட சோகம். யார் சுக்கிரன்கிறவன் யார்? சுக்கிரன் பலமாக இருந்தால் வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே கிடைக்கும். செல்வம், செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாம் கிடைக்கும். காரு பங்களாலாம் வேணும், வசதியாக வேணும், 10 வருடம் வைர மோதிரம் போட்டுக்கணும். அப்படின்னா சுக்கிரனோட பலம் வேணும். அந்த சுக்கிர பலம் இல்லாதவங்களும் இங்கே வந்து வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு சுக்கிரனுக்குரிய நாள் வெள்ளிக்கிழமை. அதனால தான் வெள்ளிக்கிழமை ஆரம்பத்தில் 5 வெள்ளிக்கிழமை நீங்கள் விரதம் இருந்து அறந்தாங்க வீரமாலையை கும்பிட்டால் நிச்சயமாக நம்ம சுக்கிர பலம் கிடைச்சிடும். வர்த்தகத்தில் பெரிய ஆள் ஆயிரும். நிச்சயம் வீடு கிடைக்கிற வேண்டிங்க அம்பாள் இங்கே வீரமாலிட்டேன். அதனால் சுக்கிரனால் காரு பங்களா வண்டி வாகனம் சொல்கிறது அந்த சுகம்பூரா நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அதனால் சுக்கிர பிரீதி அம்பாளுக்கு, சுக்கிரன் கோவிலுக்கே நீங்கள் போக வேண்டாம்னு சொல்ல வேண்டாம். சுக்கிரனோட பிரீதி சௌரியமாகும், அங்காரக தோஷம் நிவர்த்தியாகும், ராகு தோஷம் நிவர்த்தியாகும். மனிதனுக்கு கல்யாணம் முக்கியம். கல்யாணத்துக்கு அப்புறம் களத்தில் சுகம் வேணும் எல்லாருக்கும். மனைவி சந்தோஷம், தாம்பத்தியம் சந்தோஷமாக இருக்கணும், கணவனை எப்போதும் ஒற்றுமையாக இருக்கணும். அடுத்து நீண்ட ஆயுள் இருக்கணும், தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும். அதுக்கு இந்த வீரமாடு கண்கூடா உள்ளது அவளுக்கு நீங்கள் பொட்டு சாதனை பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா சரி, இந்த கோவிலில் வந்து நிச்சயமாக கல்யாணம் நடக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணத்தினால் சுகம் கிடைக்கும், தாம்பத்திய சுகம் கிடைக்கும், புத்திர சந்தானம் கிடைக்கும். அடுத்து புத்திர சந்தானம் அப்படின்னு சொல்கிறது. இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட கரும்பு தொட்டி, இன்னைக்கு கூட ஆள் இன்னைக்கு கூட கரும்பு தொட்டியில் எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த கரும்பு தொட்டில் ரொம்ப விஷயம். குழந்தை இல்லாதவங்களுக்கு, அதுவும் ஆண் புத்திர சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இங்கே குழந்தை தொட்டில். இந்த கோவில் சுற்றி பார்த்தீங்கன்னா மரத்தில் தொட்டிலாக கட்டி கிடக்கும்.
குழந்தையிலேன்னு வேண்டினா போகிறோம். கரும்பு தொட்டியில் உனக்கு அம்மா உனக்கு கிடக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தோம்னா குழந்தை சந்தான பாக்கியம் கிடைக்கும். அதனால தான் அம்பாள் வந்து இங்கே ரொம்ப வந்து இந்த அறந்தாங்க வீரமாலை கல்யாணம் கல்யாணத்துக்கு மனிதனுக்கு தபபுத்திர அருணகிரி சொன்னது மாதிரி தனதுடன் மணி தபபுத்திர சந்தானம் கொடுத்து அப்படின்னு சொல்லுவார். கல்யாணம் ஆச்சுன்னா சந்தான பாக்கியம் வேணும். அப்போ தான் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். இல்லைனா வாழ்க்கையில் மனிதன் சம்பாதிக்கிற பிரயோஜனமே கிடையாது. புத்திர சந்தான பாக்கியம் இருந்தால் தான் நமக்கு பிரயோஜனம். அது இந்த வீரமால்கிட்ட வேண்டாலும் யார் தான் இங்கே வந்து யார் கேட்டாலும் குழந்தையில அங்கே அர்ச்சனை பண்ணிவிட்டு என்ன செய்வாங்கன்னா வெறும் தட்டை கையில் வாங்கிக்க மாட்டாங்க. ஐயா அந்த மடியில் போட்டு வந்து புடவை ஏந்தி கணவன் பிடிச்சிக்க மனைவி 2 பேரும் பிடிச்சிக்க இந்த மடியில் தான் அர்ச்சனை சாமானை வாங்கிக்குவாங்க. ஏன்னா வந்து அம்பாள் வந்து இங்கே சந்தான பாக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானவர். நிச்சயமாக வாழ்க்கையில் நம்ம எது வேணுமோ நியாயமாக கேட்டால் நிச்சயமாக இல்லைன்னே சொல்ல மாட்டான். பேராசைக்கு இல்லைங்க கிடையாது. பேராசைக்கு படலாம், அதுக்கும் நேரங்காலம் வரணும். ஆனால் அம்பாள் நீங்கள் எது வேண்டினோ நியாயமாக இருந்து அடுத்தவனை கெடுக்காமல் இருந்தால் இந்த வீரமாலை உங்களுக்கு எல்லா அனுகிரகத்தையும் பண்ணுவாள். நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பெற்று எல்லாரும் அறந்தாய் வீரமாலை தரிசனம் பண்ணி எல்லா போடும் அடைய வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து அறந்தாய் வீரமாலை பிரார்த்தனை வேண்டிக் கொள்கிறோம். அரணம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா திரு மகாகாளியம்பிகா திருவடிகள் போற்றி போற்றி. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வந்திருக்கேன். இது வரைக்கும் நிச்சயம் ஆகலை. இது வரைக்கும் இந்த கோயில் வந்த பிறகு நிச்சயம் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல தெய்வம் வீரமாலை கோயிலுக்கு நல்ல தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் நிச்சயம் ஆயிடுச்சு. இப்போ சந்தோஷமாக இருக்கும். வந்து நானே துணைவியாரும் சேர்ந்து வந்திருக்கேன். நான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பரமக்குடி பிறந்த ஒரு செல்லூர் கிராமம். 10 வருடமாக வேண்டேன். நல்லா இருக்கும். 2 பொண்ணு நல்லா படிக்கிறாளுங்க. என் குடும்பம் நல்லா இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் நல்லா பதவி உயர்வில் போய் நல்லா இருக்காப்புல. எந்த பிரச்சனை இல்லாமல் நல்லா வர வேண்டிய இதை வந்து கேட்டாலும் எல்லாமே வீரமாலை அம்மா கொடுப்பாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கில் இருக்காங்க. இவங்க நினச்சி எப்போ வேணாலும் சாமி கும்பிட்டான்னு நினச்சதை நினச்சி கொடுப்பாங்க, நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ வீரமாலை அம்மன் கோயில் எங்கள் ஊரில் மிக சிறப்பான கோவில். இந்த கோவிலில் எது வேணாலும் எங்களுக்கு சிறப்பாக இந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருமே அவ்வளோ சிறப்பாக நடத்தி கொடுக்குற ஒரு பிரம்மாண்டமான கோவில். இது மாதிரி மேரேஜ் ஆகாமல் வேண்டிகிட்டு இருக்கவங்களுக்கு, குழந்தை இல்லாமல் வேண்டிக்கிட்டவங்களுக்கு உடனே நடக்கும். எங்களுக்கு திருமணம் ஆகி 7 வருஷம் இருக்குது. 2 பசங்க. எல்லாம் இந்த கோயிலோட ஆசீர்வாதம் தான். எல்லாம் வீரமாலை அம்மனோட அருள் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும். என் பேர் அமராவதி. நாங்கள் அறந்தாங்கி ஸ்ரீ வீரமாலை அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு ரொம்ப அருளை கொடுக்குறவங்க அவங்க. அந்த அம்மா நாங்கள் எதுன்னு கேட்டாலும் தருவாங்க. எங்கள் மனசால் எது நேர்ந்துக்கிட்டாலும் அது நடக்கும். அவங்க வேணான்னு என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் நேர்ந்திருந்தேன். அவங்க அதை வேணாம், அதை செய்ய வேணான்னு சொன்னாங்க. அப்படி இருந்து விதி விடலை, என்னை மீறி அது போயிடுச்சு. அந்த வாழ்க்கை கூட இன்னைக்கு நல்லா இல்லை. இன்னைக்கு தாயை நினச்சி நான் அழுவேன். அம்மா தாயே நீ தடுத்து என்னால் முடியலையே அப்படின்னு. எங்கள் அம்மாவோட அருமையை நான் ரொம்ப தெரிஞ்சவ. இந்த சந்தோஷத்தை எல்லாருமே அவங்க சொல்கிறது எது நீங்கள் நேர்ந்துக்கிட்டாலும் கண்டிப்பாக நடக்கும். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அந்த அருள் ஆசி எல்லாருக்கும் கிடைக்கணும். வீரமாகாளி அம்மன் கோயிலுங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற தெய்வம். இந்த அம்மா மாதிரி சக்தி வழங்குற தெய்வங்க எதுவுமே கிடையாது. எனக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் வந்திருக்கு. வாரம் வெள்ளிக்கிழமை வருவேன் ஆலயத்துக்கு. என்னுடைய குறைகளெல்லாம் சொல்லிக்கிட்டு அழுவேன். அந்த அம்மா தான் எனக்கு நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எத்தனையோ மக்கள்லாம் வராங்க. அத்தனை மக்களுக்கும் இந்த அம்மா வந்து நல்லது பண்ணுறாங்க. அதுலேயே ஆடி மாதங்கிறது ஆடி மாதத்துல ரொம்ப விசேஷமாக இருக்கும். கூழு காய்ச்சி ஊற்றுவாங்க. நேர்த்திக்கடை நிறைய செய்வாங்க. இந்த தெய்வம் வந்து அசைவம் கிடையாது, சைவம் மட்டும்தான். அதனால இந்த தெய்வத்தை பார்த்தாலே நம்மளுக்கு ரொம்ப நிம்மதி கிடைக்கும். அந்த ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துருந்துட்டு அந்த சாமியை கையெடுத்து கும்பிட்டாலே நம்மளுக்கு நினச்சதெல்லாம் நடக்கும். என்னுடைய குடும்பத்தில் ஏகப்பட்ட கஷ்டமெல்லாம் இருந்தது. இந்த ஆத்தாக்கிட்ட வெள்ளிக்கிழமை வந்து சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு என்னுடைய குறைகளை எல்லாம் தெய்வத்துக்கிட்ட முறையிட்டு போவேன். எனக்கு நல்லது நடந்திருக்கு. எனக்கு இது தெரிஞ்ச இந்த 45 வருஷ காலமாக நம்ம அறந்தாங்கில் வீரகாளி அம்மன் ஆடி பெருவிழான்னு நம்ம நடக்குங்க. அது மிக பிரசித்தி பெற்று நடக்கும். இங்கே அறந்தாங்கில் உள்ள எல்லா 8 பெட்டியும் இந்த அம்மனை தான் நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி குழந்தை இல்லாத தம்பதிகள்லேருந்து திருமணமாகாத தம்பதியிலேருந்து கடன் பிரச்சனை உள்ளவங்களிலேருந்து எல்லா விஷயங்களையும் அம்மன் ஒரு அருளால் எல்லாருடைய குடும்பங்களும் இன்றைக்கி தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அருள் வாழ்ந்த ஒரு வீரகாளி அம்மனாக நம்ம அறந்தாங்கில் திகழ்ந்து வராங்க. அவங்கள எல்லாரும் எல்லா வளமும் பெறுவதற்கு நம்ம அறந்தாங்கியோட வீரகாளி அம்மனை எல்லா மக்களும் வந்து வழங்குமாறு ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே. இந்த பெத்த ஆயால் நான் நினச்சி வேண்டியிருந்தேன். எனக்கு வயிற்று வலி தேவலை ஆக்கிருச்சு. நல்லபடியாக அம்மா எங்களுக்கு நல்ல இதுகளை கொடுத்து புல்லை ஊட்டி நல்லா காலு சுகத்தோடு நல்லபடியாக இருக்கிறேன். அம்மா எங்களுக்கு எப்போதுமே நல்ல வருமானத்தை கொடுக்குறாங்க. நல்ல செல்வாக்கில் இருக்கிறேன். நல்ல எல்லாமே எங்களுக்கு கொடுக்குறா நாச்சியா.
எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் சாமியை கும்பிடுங்க. சும்மா சும்மா வந்துட்டு போகக்கூடாது. அவங்கள வேண்டிக்கிட்டு வரணும். வந்தோம் கூட்டத்தை பார்த்தோம்னு போகக்கூடாது. அம்மாவை நல்லா வேண்டிக்கிட்டு போங்க. உங்களுக்கு நல்ல உதவி செய்வா அம்மா. நம்ம நினச்ச காரியம் கைகூடி வரும். இந்த வீரகாளியம்மன் கோயிலுக்கு வந்தோம்னா வேண்டினதெல்லாம் நிறைவேறும். நம்ம மனசில் என்ன நினச்சாலும் இந்த அம்மா செய்து கொடுப்பாங்க. இந்த அம்மாவை மனசார நினச்சோம்னா எல்லாமே கைகூடும். நம்ம தெரியாதவங்களுக்கும் சொல்லலாம் அப்படிங்கிறனால நான் சொல்கிறேன். எங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த அம்மா வீரகாளியம்மன் கோவிலுக்கு. வீரமாகாளி கோயிலுக்கு தஞ்சாவூர்லேருந்து வர்றோம். எனக்கு 6 வருஷமாக குழந்தை இல்லை, வேண்டிக்கிட்டேன். எனக்கு 2000 குழந்தை இருக்குது. இப்போ என் பொண்ணுக்கு 19 வயசாகுது. இப்போ என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு வந்திருக்கேன். தஞ்சாவூர் ஜில்லா பட்டுக்கோட்டை வட்டம் திருச்சிற்றம்பலம் ஊர் அறந்தாங்கி நாங்கள் வீரமாகாளி கோயிலுக்கு வந்திருக்கோம். கேட்டது கிடைக்கும், நினைச்சது நடக்கும். தெய்வம் நல்லா வச்சுக்கோ, இருக்க விளாடும், மேலும் மேலும் பெருகும். நாங்களாம் ரொம்ப ஏழழிவில் தான் இருந்தோம். இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறோம். பிள்ளையெல்லாம் நல்லா இருக்குது. சந்தோஷமாக வந்துட்டு சாமி விட்டு போகிறோம். இது மூக்குடின்னு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு வந்த சுவாமி அது இங்கே இரவு வைத்து படுத்திருந்ததுனால இது கிராமத்து எல்லை. ஒரு காலத்தில் இது கிராமமாக இருந்திருக்கு. அந்த கிராமத்துக்கு வந்தது நைட்டு வச்சுருந்து படுத்ததுனால இங்கே சுவாமி நான் இங்கேயே இருக்கேன், நான் இங்கே வரல அப்படின்னு சொன்னதுனால இங்கேயே சுவாமி வச்சுருந்து இது சிறப்பு பூஜை. ஆணி கடைசி வெள்ளி பூச்சொரிதல், ஆடி முத செவ்வாய் காப்பு கட்டுறது, 14ஆம் காப்பு அவுத்து அதுக்கு பிறகு 15 நாள் இங்கே உற்சவம் நடைபெறும். இது ஆடி மாதம் 30 நாள் இங்கே உற்சவம். எல்லா சமுதாயத்தினர்களுக்கும் எல்லா இலாக்களுக்கும் இங்கே மண்டகப்படி உண்டு. இங்கே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தொட்டில் கட்டி இது பண்ணால் அது ஒரு இதுன்னு சொல்லி இங்கே ஒரு ஐதீகம். அது மாதிரி கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க அம்பாளுக்கு ஒரு பொட்டு சாத்திரின்னு சொல்லி வேண்டிண்டா இங்கே கூடிய சீக்கிரம் நடந்துடும். இது ரெண்டும் இங்கே விசேஷம். ரெண்டாவது வடக்கு பார்த்த காளி. இது காளின்னா உங்களுக்கு உக்கிரமாக உள்ளது. இந்த காளி சாந்த சுரூபம். இங்கே எதுவுமே பலி கிடையாது, எல்லாமே உயிரோடு தான். இந்த கிராமத்து இதில் சொல்லுவாங்க நேர்ந்து விடுறதுன்னு. அது மாதிரி இங்கே எல்லாமே ஆடு மாடு கோழி எல்லாமே உயிரோடு தான் விடுறது இங்கே. இது இந்த அம்பாளுக்கு எதை வேண்டினாலும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கைகூடும். இந்த அம்பாளுக்கு அதுதான் இங்கே விசேஷம். அது மாதிரி இங்கே டெய்லியே எல்லா அபிஷேகங்களும் உண்டு. சந்தன காப்புன்னு சொல்லி அது வெள்ளி செவ்வாய் ஞாயிறு காலங்களில் அவசியம் நடைபெறும். இங்கே எந்த ஊரிலும் இல்லாத சிறப்பு வீரமாகாளிக்கு 30 நாளும் இங்கே திருவிழா. ஆடி 30 இங்கே திருவிழா. எல்லா சமூகத்தாருக்கும் இங்கே மண்டகப்படி, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இங்கே மண்டகப்படி. அது எந்த ஊரிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஊரில் உண்டு. இந்த வீரமாகாளியை வேண்டுவருக்கு வரத்தை கொடுப்பவள். நீங்கள் எந்த கவலையாக இருந்தாலும் எந்த வரம் கேட்டாலும் உடனே உங்களுக்கு அருள்பாலித்து கொடுப்பவள். அதனால் இந்த அம்பாளை நீங்கள் தரிசிப்பது மிகவும் சிறப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகரத்தில் வீட்டிலிருந்து அருள்பாலித்து வரும் ஸ்ரீ வீரமாகாளியம்மன் என்கிற இந்த ஆலயம் வடக்கு பார்த்த காளியம்மாளாக வீட்டிருக்கிறார். இந்த பொதுவாக வடக்கு பார்த்த காளி கோயில்களில் அந்த காளியினுடைய ரூபமாகப்பட்டது அகோர ரூபமாகவும் மிகவும் பார்ப்பதற்கு ஒரு அச்சம் தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுமாக இருக்கும். ஆனால் இங்கே வீட்டிருக்கும் ஸ்ரீ வீரமாகாளி சாந்த ஸ்வரூபியாக மக்களுக்கு கேட்கும் வரங்களை கொடுத்து கொண்டிருக்கும் அற்புதம் சக்தி படைத்த காளியம்பாளாக வீட்டிருக்கிறார். இங்கு இந்த ஆலயத்தில் வருடத்தில் இந்த ஆடி மாதத்தில் எப்பொழுதும் 30 நாட்களும் திருவிழா நடைபெறும். அதில் முக்கியமாக முதல் செவ்வாயில் கொடியேற்றி 15 நாட்கள் திருவிழா நடைபெறும். அதன் பிறகு ஒவ்வொரு இனத்தாருக்கும் இதில் பங்கு கொண்டு ஆடி 30 நாட்களும் சிறப்பு விழாவாக கொண்டாடுவார்கள். இதை தவிர சுற்றுவட்டார புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களாக இருந்தாலும் சரி, சிற்றூர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து மக்களும் இந்த அறந்தாங்கி ஸ்ரீ வீரமாகாளியம்மன் ஆலயத்திற்கு வந்து அநேக மக்கள் பல நல்ல சௌகரியங்களையும் நல்ல மேம்பாட்டையும் அடைந்து இருக்கிறார்கள் என்பது கண்கூடான சாட்சியாக
இந்த காளி அம்பாளே நிவர்த்தி செய்து வந்து கொண்டிருக்கிறார். பொதுமக்களும் தமிழகத்தில் உள்ள ஆன்மீக அன்பர்களும் பக்த கோடிகளும் இந்த ஸ்ரீ வீரம்மா காளியம்மன் ஆலயத்திற்கு வந்திருந்து வடக்கு பார்த்த காளியம்பாளாக இருப்பதால் இவர் மிகவும் சக்தி படைத்தவர். அதுவும் அல்லாமல் பொதுவாக காளியம்மாள் ஆலயங்களில் அசைவ வழிபாட்டுக்கும் பலிக்கும் அதிகமாக இடம் இருக்கும். ஆனால் இந்த அறந்தாங்கி ஸ்ரீ வீரம்மா காளியம்மன் ஆலயத்தில் அசைவ வழிபாடும் பலியும் கிடையாது. அதனால் இந்த காளியம்மாள் சாந்த சொரூபியாக இருப்பதால் சைவ வழிபாடு மட்டுமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அம்மனுக்கு உகந்த ஆடி மாத சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று புதுக்கோட்டை அறந்தாங்கி வீரமாகாளியம்மன் திருக்கோயிலின் அருமை பெருமைகளை தரிசித்தோம். நாளை வேறொரு பிரசித்தி பெற்ற அம்மன் கோயிலை தரிசிப்போம்.